நண்பர் ஒருத்தர் ஒரு போர்ட்ஃபோலியோவை எனக்கு அனுப்பிச்சார். அனுப்பிட்டு ஒரு ரிக்வெஸ்ட், "சார், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்" அப்படின்னாரு. சரி, நானும் போர்ட்ஃபோலியோவை மேலேருந்து கீழே பார்த்தாக்கா, போர்ட்ஃபோலியோவில் அவர் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே அடுத்த சில காலாண்டுகளுக்கு ஒரு சவாலான காலச்சூழலை சந்திக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நிஃப்டி ஏறிக்கிட்டு இருக்கு, மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் ஏறும்போது என் மைண்டில் இருக்கிற கொஸ்டின், இவர் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஏறுவதற்கு இந்த ஸ்டாக்ஸில் இப்போதைக்கு பெரிய ட்ரிகர் எதுவுமே இல்லை. பாசிட்டிவ் நியூஸ் பெருசாக வராது. நிறைய சவால்கள் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா அவங்க கடந்து வருவாங்க. அந்த சவால்களை இந்த கம்பெனி கடந்து வர்றதுக்கு எவ்வளோ ஆகும்னு இன்றைக்கி கம்பெனியாலேயே சொல்ல முடியல. அப்புறம் நம்ம எப்படி அதை கரெக்டாக தீர்மானிக்கிறது? இப்படிப்பட்ட ஸ்டாக்ஸை நிறைய ஒருத்தர் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்து அந்த போர்ட்ஃபோலியோவை என்ன பண்ணணும்னு எங்கிட்ட கேட்குறாரு. சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த கம்பெனியெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் நல்ல இடத்துக்கு வரும், மாற்று கருத்தே கிடையாது. சப்போஸ் இவர் வச்சிருக்கிற டைப் ஆஃப் கம்பெனிஸ் மறுபடியும் ஒரு நல்ல இடத்துக்கு வர்றதுக்கு இன்னொரு 2 இயர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா அதை இவர் எப்படி பார்ப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வரி. இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக மாற்றி வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு யோசனை எல்லாருக்குமே வரும். பட் வெயிட் பண்ணாக்கா இவர் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். டீசென்ட் ரிட்டர்னாக 10-12% கிடைக்கும். பட் 10-12% டீசென்ட் ரிட்டர்னை அனுபவிக்கிறதுக்காக இவர் இந்த ஸ்டாக்கெல்லாம் நேரடியாக போய் வாங்கி எல்லாம் பண்ணி வச்சுருக்காரு? இல்லை. அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய சூழலுக்கு ஏற்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிக்கணும். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவர்கிட்ட நிறைய பணம் இல்லை. புதுசாக எதையாவது வாங்கணுன்னா அந்த பணமும் இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து தான் வரணும். புதுசாக என்ன வாங்கணும் அப்படின்னு யோசிக்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஐடியாஸில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஒரு வேகமும் நம்பிக்கையும் கொஞ்சமாவது குறையணும். ஏன்னா அவர் இதையெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வாங்கி வச்சுருக்காரு. இதில் தான் அவருக்கு ரிசல்ட் வரும்னு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்தது. மார்க்கெட்டில் இன்றைக்கி அந்த பிலீஃப் குறைஞ்சி போச்சு. இவர் மைண்டில் இருந்தால் கூட மார்க்கெட்டில் அந்த பிலீஃப் குறைஞ்சி போச்சு. அப்போது இவர் தன்னுடைய பிலீஃபை மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு மார்க்கெட் எந்த கம்பெனிஸில் வருங்காலத்தில், அதுவும் வரக்கூடிய காலாண்டுகளில் அதிக பிலீஃபை வைக்க போகுதோ அந்த கம்பெனிஸில் இவர் தன்னுடைய எக்ஸ்போஷரை கூட்டிக்கணும். போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்தாக்கா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இவருடைய இந்த கம்பெனிஸில் இவர் வச்சிருக்கிற பணத்தில் ஒரு பகுதியாவது எடுத்து வேறு கம்பெனிஸில் இவர் போடுவார். அந்த கம்பெனிஸ் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ மார்க்கெட் ஏறும்போது இவர்கிட்டையும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் கொஞ்சமாவது இருக்கும். இதே பிரின்சிபல் தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பொருந்தும். அவருடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது வெறும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்டு தான் வச்சுருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணணும்? லார்ஜ் கேப் எக்ஸ்போஷரே இல்லாததுனால கொஞ்சமாவது இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை கொண்டு வரணும். என்ன காரணம்னா, நிஃப்டி இப்போ ஏற ஆரம்பிச்சிருச்சு. பட் அதே வேகத்தில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஏறாது என்பது என்னுடைய கணிப்பு. இப்போ நிஃப்டி தொடர்ந்து ஏறிச்சுனாக்கா இவர்கிட்ட நிஃப்டியை பிரதிபலிக்கக்கூடிய பங்குகள், அந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்கணும். அது எங்கே இருக்கும்? லார்ஜ் கேப் ஃபண்டில் தான் இருக்கும். அதனால தான் அவர் லார்ஜ் கேப் ஃபண்டை வாங்கணுன்றது என்னுடைய கருத்தாக இருந்தது. இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸை நான் ஒன்றா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருடைய மிக முக்கியமான சவால் என்னென்னா, சார், இதில் ஒரு சின்ன லாஸ் இருக்கே, அதை நான் என்ன பண்ணுறது? ஏற்கனவே அவர் வாங்கின சில பங்குகளில் ஒரு ஸ்மால் லாஸ், லெஸ் தேன் 10% லாஸ் இருக்குது. நான் சொன்னேன், ஒன்று நீங்கள் இந்த லாஸ் கவர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம், இல்லை இதை வேறு இடத்துல சம்பாதிக்க ட்ரை பண்ணலாம், அது உங்கள் விருப்பம்னு. இல்லை சார், எப்படி சார் லாஸ் எடுக்கிறது? அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சார், என்கிட்ட 100 ரூபா தான் பணம் இருக்குது. இந்த 100 ரூபாயில் நான் ஒரு 10 ரூபாயை ஒரு தப்பான ஸ்டாக்கில் போட்டிருக்கேன்.
அந்த ஸ்டாக் ரூ. 7 வந்துருச்சு. 30% லாஸ். அந்த இடத்துல எனக்கு இன்னொரு முதலீடு தெரியுது, பெட்டர் வாய்ப்பு. இந்த ரூ. 7 எடுத்து அந்த இடத்துல போட்டாக்கா, அந்த ரூ. 7 எனக்கு ரூ. 14 ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போது இந்த ரூ. 7 எடுத்து நான் அந்த இடத்துல போட்டாக்கா, எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு இந்த ரூ. 7 ரூ. 10 போகிறத விட பெட்டராக இருக்கும்னு நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால, இந்த லாஸ் பரவாயில்ல, நான் இந்த லாஸ் எடுக்கிறேன். நான் சொல்கிறது 30% லாஸ். நீங்கள் எடுக்க போகிறது வெறும் சிங்கிள் டிஜிட் லாஸ். உங்களுக்கு புதிய இடத்துல போடுறதுக்கு பணம் இல்லைன்னா, ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண போர்ட்ஃபோலியோலேருந்து தான் அந்த பணம் வரணும். அதனால் நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறதுல தப்பில்லை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மைண்டில் இந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்ற ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்கை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, அது ஏறி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்ற ஒரு கணிப்பை நீங்கள் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது சாதாரணமான ஒரு பிரச்சனையில் இல்லை. அந்த பிரச்சனையெல்லாம் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும். அதே நேரத்தில் அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் இன்னொரு இடத்துல போட்டிங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு வேகமான ரிசல்ட் கிடைக்கணும். நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல போடலாம். நான் ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னாக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நண்பருடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை ஒரு போர்ட்ஃபோலியோவில் வரும்போது இந்த மாதிரியான அணுகுமுறையை எடுத்தீங்கன்னாக்கா, உங்களால் உங்கள் போர்ட்ஃபோலியோ மறுபடியும் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போக முடியும். உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் நேரடி பங்குகள் வச்சுருக்கீங்களா, அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்களா, அல்லது இண்டெக்ஸ் வச்சுருக்கீங்களா, அல்லது ETF வச்சுருக்கீங்களா, அது முக்கியம் இல்லை. இருக்கிற பணத்தை எப்படி எஃபிஷியன்ட் ஆக்க போகிறீங்க, எப்படி அதை இன்னும் ப்ரொடக்டிவ் ஆக்க போகிறீங்க, அந்த ப்ரொடக்டிவிட்டியை உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போக போகிறது, இதுதான் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டியது. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்? ஏன்னா நிறைய பேருக்கு இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா எத்தனை தடவை சொன்னாலும் இந்த அடிப்படை உண்மை பல பேருடைய மண்டைக்குள்ளே போக மாட்டேங்குது. அவங்க மைண்டில் இது ஏற்பை பெறுவதில்லை. ஏன்னா அவங்க விட்ட இடத்துலையே பிடிக்கணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பிடிப்பாங்க, ஆனால் விட்ட இடத்துல பிடிக்க ட்ரை பண்ணும்போது அதற்கான கால அவகாசத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எக்கச்சக்க டைம் ஆகிடும். அவ்வளோ டைம் தாமதத்துக்கு பிறகு நீங்கள் விட்டதை பிடிச்சிங்கன்னா அது ஒரு வெற்றியாக இருக்காது. ஏன்னா இன்னொரு பக்கம் நீங்கள் இழந்த வாய்ப்புகளை நினைக்கும் போது நீங்கள் முதலீட்டில் தோற்றதாக தான் நினைப்பீங்க. அந்த தோல்வி ஒருவருக்கு வரக்கூடாது. அப்படி அவருக்கு அந்த தோல்வி வரக்கூடாதுன்னா அவர் இப்போ டிசைசிவாக ஆக்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோம். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கான தேவை அதை சரியாக ஒருவர் புரிந்து கொள்ள தவறுவதால் தான் வருகிறதை ஒழிய திரும்ப திரும்ப சொல்கிறதுனால எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பயனும் கிடையாது. ஸோ திங்க் த்ரூ இட். இன்றைக்கி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இண்டெக்ஸ் மேலே போய்கிட்டு இருக்குது. இன்னும் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இண்டெக்ஸ் மேலே போகும்போது நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸ்லையோ எந்தெந்த டீம்ஸ்லையோ எந்தெந்த ஃபண்ட்லேயோ இருக்கீங்கன்றதை சரி பார்த்துக்குங்க. ஏன்னா இண்டெக்ஸ் மேலே போன பிறகு உங்களால் இப்போ விட்ட வாய்ப்பை மறுபடியும் பிடிக்க முடியாது. இதே உதாரணம் தான் நான் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சொன்னேன். அப்போ சொன்னபோது எல்லோரும் என்ன நினச்சாங்க, இல்லை எனக்கு ஈக்விட்டி தான் வேணும், நான் ஸ்மால் கேப் ஃபண்டு தான் போடுவேன் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்டில் அடம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன நடந்தது? 50% ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பை விட்டுட்டு அசலுக்கு இன்னும் தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டில் நம்ம உட்காந்துட்ருக்கோம். இது ஏன் நடந்தது அப்படின்னாக்கா, இந்த வீடியோவில் நான் சொன்ன காரணங்கள்னால தான் நடந்தது. இது மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ணணும். திங்க் பண்ணுவீங்க. அதற்கான எல்லா விதமான ப்ரிப்பரேஷனும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நாங்களும் உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். யாரெல்லாம் இதுக்கு தயார்படுறாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்காங்களோ, தயார்படுத்திக்கிறாங்களோ, அவங்க ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போயிடுவாங்க. அந்த இடத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.